ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை கேக் பண்ண போகிறோம். ஓடிஜி இல்லாமையே நம்ம கோதுமை கேக் பண்ண போகிறோம். கடாய் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அது அப்படியே மூடி வச்சுக்கிறேன். ஹீட் ஆகட்டும். அப்படியே ஒரு கப்பு வெல்லத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு வந்து சுடு தண்ணி நல்லா சூடாக ஊற்றிருக்கேன். இப்போ அப்படியே வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம இதை கரைச்சிக்கலாம். அரை கப்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் சேர்க்குறேன் அரை கப்பு. இப்போ இதில் 1.5 கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற விட்ட பால் தான் நான் எடுத்து சேர்க்குறேன். இப்போ 1.5 கப் பால் சேர்த்துட்டேன். ரெண்டு மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஜலிச்சிக்கிறேன். அதில் ஜலிக்காமல் மாவு போடக்கூடாது, நம்ம ஜலிச்சு தான் போடணும். நான் அதை ஜலிச்சிக்கிறேன். பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இதை அப்படியே ஜலிச்சிக்கலாம். ஒரு பீஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஜலிச்செல்லாம் எல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இதில் நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி இந்த பாத்திரத்தில் வெண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஹீட் ஆகிடுச்சு கடாயி, அதை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அப்படியே மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 40 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். வெந்துருச்சு. கோதுமை கேக்கு நான் ரெடி ஆகிடுச்சு. வெந்துடுச்சு. இறக்கி வச்சுருக்கேன். ஆறின உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் நான் முந்திரியை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். ஆறிடுச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு.